ஹாய் நண்பர்களே, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா பச்சை பட்டாணி புலாவு தாங்க பண்ண போகிறோம். சூப்பராக ஈஸியாக பண்ணலாங்க இந்த ரெசிபி. இப்போ வாங்க இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம். அதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி நைட்டே ஊற வச்சு வச்சுருக்கிறோம். ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரிசி எல்லாமே ஊற வச்சு நம்ம தேவையான அளவு எல்லாமே வச்சுருக்கிறோம். இப்போ ஒரு ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு கையளவு புதினா, கொத்தமல்லி, ஒரு 3 பச்சை மிளகாய், காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாங்க. இது தனியாக இருக்கட்டும். இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு இப்போ வந்து தாளிப்பு ஸ்பைஸ் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. நம்ம சீரகம் சேர்த்துட்டு எல்லாமே தாளிப்பு ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா அது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு சேர்த்துருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு 2 ஷேக் இல்லை 3 ஷேக் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதை சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வெங்காயத்தை நல்லா கலர் சேஞ்சஸ் வர அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா வணக்கிட்டு இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். அதை வந்து இப்போ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. நல்லா வணக்கி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. நல்லா வணக்கி விட்டுட்டு இப்போ வந்து ஒரு பழுத்த தக்காளி, ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கிறேன். நீங்கள் சேர்த்துக்கிறதா சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு, இல்லைன்னா கட் பண்ணிக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா தக்காளியை நல்லா பச்சை வாசனை இல்லாமல் நல்லா குலைவாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வணக்கி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இதெல்லாம் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறத இப்போ இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா பச்சையாக தான் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதனால் அதை வந்து ஒரு நிமிஷம் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. நல்லா வணக்கி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம பச்சை பட்டாணியை தேவையான அளவு நைட்டே ஊற வச்சுருக்கிறோம். அதை இப்போ வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம ஒரு 3 டம்ளர் அளவு சாதம் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக இப்போ வந்து ஒரு 3 டம்ளர் அளவு அரிசி எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கிறோம். அந்த அரிசி இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து இந்த டம்ளரில் தான் 3 டம்ளர் அளவு நம்ம அரிசி ஊற வச்சுருந்தோம். அதில் வந்து 1 டம்ளருக்கு 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு பச்சை பட்டாணி வேகிறதுக்கு 1 டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டு ஒரு குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துட்டு உடனே எடுக்கக்கூடாது. அந்த தம் அடங்குற வரைக்கும் நம்ம தம் போட்டு வச்சுட்டு அப்புறம் அதை எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு இப்போ வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து மல்லித்தலையை தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, பச்சை பட்டாணி புலாவும் ரெடிங்க. சூப்பராக டேஸ்ட்டாக பண்ணியாச்சுங்க. இந்த ரெசிபி ஈஸியாகவும் இருக்கும். வீட்டில் எதுவும் இல்லையா, இது மட்டும்தான் இருக்குதா, இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் எங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கேபி தேவி சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஈஸியாக இது வந்து மார்னிங் நைட்டு எல்லா டைமும் ஈஸியாக ட்ரை பண்ணிடலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை தான் வச்சுருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க, இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். பாய்.